மோஜோ ஆப்ல செட் ஆகிடக்கூடிய ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷனை எப்படி வந்து கேன்சல் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். மோஜோ ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட அக்கௌண்ட்டோட ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே ப்ரொஃபைல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா அங்கே வந்து மேனேஜ் பேமெண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அதில் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுமே மோஜ் ப்ரீமியம் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து கேன்சல் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் டு கேன்சல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அதில் ஐ டோன்ட் வாண்ட் ஆட்டோ பேன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து நோ டேக்ஸ் கேன்சல் ஆட்டோ பே அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கேன்சல் ஆகிடும். கீழே இருக்கக்கூடிய அந்த கண்டினியூ வாட்சிங்கை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நார்மலாக உங்களுக்கு ஆப் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எஸ்எம்எஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் வந்து கேன்சல் ஆகிடுது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது எப்படி வந்துட்டு மோஜோ ஆப்பில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.